கன்வர்ஷன் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். இப்போ பைனரி நம்பர்னால் அதுக்கு பேஸ் வந்து 2ல் இருக்கும். இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற நம்பர்ஸில் வந்து 0, 1 இந்த 2 நம்பர் எதனாலும் இருந்துக்கலாம். ஆக்டல் பைனரி சிஸ்டம்னால் பேஸ் வந்து 8ஆக இருக்கும். இப்போ நம்பர்ஸ் இங்கே வந்து 0 to 7 வர டெக்ஸ்ட் ப்ளேஸ் ஆகும். டெசிமல் நம்பர் சிஸ்டம், இதில் வந்து பேஸ் வந்து 10. பேஸ் வந்து 10னா இந்த ப்ராக்கெட்குள்ள நம்பர் வந்து 0 to 9 வரை எடுக்கும். இங்கே ஹெக்ஸாடெசிமலில் வந்து 0 to 15 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 0 to 9 வந்து நார்மல் நம்பர்ஸ் இருக்கும். 10, 11, 12, 13, 14, 15 இருக்குமா. 10க்கு வந்து A, 11B, 12C, 13D. இப்போ அடுத்து கன்வர்ஷன் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். இப்போ பேஸ் வந்து 10 இருக்கனால அது வந்து டெசிமல் நம்பர். டெசிமல் சிஸ்டம்லேருந்து நம்ம வந்து பைனரிக்கு மாற்றலாம், ஆக்டலுக்கு மாற்றலாம், ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்ற போகிறோம். இப்போ அதை எப்படி மாற்றலான்னு சொல்கிறேன் பார்ப்போம். சென்டரில் இருக்கிற நம்பரை வந்து எல் டிவிஷன் எடுக்கணும். 134 கொடுத்துருக்கோமா. இப்போ நம்ம வந்து டெசிமல்லேருந்து பைனரிக்கு மாற்ற போகிறோம். அதனால் இந்த 2வை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். 2. இப்போ இது வந்து நம்ம நார்மல் டிவிஷன் வச்சு பண்ணுறோம். 6 2s are 12, ரிமைனிங் 1 இருக்கும். அப்படின்னா 7 ஆயிரும். ரிமைண்டர் 0. இது நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். 2 into 33 66 இருக்கும். ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். அப்போனா 1. அடுத்து திருப்பியும் 2ஆல் தான் பண்ணுறோம். 16, ரிமைண்டர் வந்து திருப்பியும் 1 இருக்கும். இப்போ திருப்பி 2ல் பண்ணுறோம். 8, ரிமைண்டர் வந்து 0. 2, 4, ரிமைண்டர் வந்து 0. 2, 2, ரிமைண்டர் வந்து 0. 2, 1, ரிமைண்டர் வந்து 0. இப்போ வந்து 1ஓட அவ்வளோதான், நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த கன்வர்ஷன் பைனரி எப்படி எழுதுவோம்னா, இந்த இதில் வந்து எழுதுவோம். இந்த நம்பர் ஆரோ மார்க் வந்து மேலே போகிற மாதிரி. இப்போ ஆன்சர் எப்படி வரும்னா 1, இங்கே இருக்க 0, இங்கே இருக்க 0, 0, 0, 1, 1, 0. பைனரி சிஸ்டம்க்கு வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம். இப்போ அதுக்கடுத்து வந்து இதை வந்து ஆக்டலுக்கு வந்து மாற்றலாம். ஆக்டலுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். நம்பர் என்ன இருக்கோ அதை எழுதிடணும். இப்போ டெசிமலில் இருந்து ஆக்டலுக்கு மாற்ற போகிறோம். இந்த பேஸ் பார்க்கணும். 8ஆ, ஸோ 8 போட்டுடும். ரிமைனிங் வந்து 6ல் இருக்குது. ஸோ ரிமைனிங் 6 போடுறோம். திருப்பி 8ஆல் பண்ணுறோம். 2, ரிமைண்டர் 0. இப்போ இதுக்கும் நம்ம வந்து கீழே இருந்து தான் இப்படி மேலே போவோம். இப்போ இதுக்கும் நம்ம வந்து மாற்றிட்டோம். 206, பேஸ் வந்து 8. இப்போ அதுக்கு அடுத்து வந்து கொடுத்துருக்க டெசிமலை வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்ற போகிறோம். அதே ப்ரொசீஜர் தான். கொடுத்துருக்க நம்பரை எழுதிட்டு இங்கே பேஸ் என்ன இருக்குது 16ஆ, ஸோ 16 போடுறோம். 16 8s are 128. 8 போட்டுட்டோம். ரிமைனிங் வந்து 6 வரும். இப்போ இந்த 8 வந்து நம்மளால் பேஸ் 16 வச்சு டிவைட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கும் இந்த 86 தான் ஆன்சராக வரும். பேஸ் 16. இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர் எழுதலாம். ஃபைனல் ஆன்சர் வந்து 134.
பேஸ் 10ல் இருக்கிறதுக்கு வந்து பைனரியாக மாற்றணுன்னா 1 0 0 0 0 1 1 0. இந்த பேஸ் வந்து இங்கே பிளேஸ் அ மேஜர் ரோல், அதான் டிசைட் பண்ணும் அது வந்து என்ன நம்பர் சிஸ்டம் அப்படின்றத. ஈக்குவல் டு 206 பேஸ் 8 86 பேஸ் 16. இப்போ வந்து எனி அதர் சிஸ்டம் டு டெசிமல் பார்க்க போகிறோம். எனி அதர் சிஸ்டம்னால் இங்கே வந்து பேஸ் 2 இருக்கலாம், 8 இருக்கலாம், ஆர் 16 இருக்கலாம். டெசிமலுக்கு மாற்ற போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க நம்பரை ஒன்ஸ் அகைன் திருப்பி எழுதிக்கோங்க. 0 0 0 0 1 1 0. இங்கே கொஷினில் இருக்க பேஸ் வந்து 2. ஸோ கொடுத்துருக்க நம்பர் 0 × 2 பவர் 0, 1 × 2 to the power 1. என்ன நம்பர் இருக்கோ அது × 2 to the power 2. 0 × 2 to the power 3, 0 × 2 to the power 4, 0 × 2 to the power 5, 0 × 2 to the power 6, 1 × 2 to the power 7. இங்கிட்ட ஒன் டைம் எழுதிட்டு அது இன்ட்டு 2 to the power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 அப்படின்னு எழுதிக்கும். 0வால் நம்ம 2 power 2 வந்து 4. இங்கே 0வால் மல்டிபிள் பண்ணோன்னா 0 0 0 0. இது வந்து 128. இப்போ இந்த 128 + 4 + 2 ஆட் பண்ணோன்னா 134. பேஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து டெசிமலுக்கு தான் மாற்ற போகிறோம், அதனால் பேஸ் 10 போட்டுட்டோம். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா 1 0 0 0 0 1 1 0. பேஸ் 2ஆக இருக்கிறது வந்து 134. இப்போ அதுக்கடுத்து வந்து 206 பேஸ் 8 வந்து எப்படி டெசிமலுக்கு மாற்ற போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதிடணும். 206. இங்கே வந்து பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் ஃபஸ்ட் வந்து கவனமாக பார்க்கணும். 8 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 × 8 to the power 0, 0 × 8 to the power 1, 2 × 8 to the power 2. 8 power 0 வந்து 1, 1 × 6 6. 0வால் என்ன மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். 8 ஸ்கொயர் வந்து 64, 64 × 2 128, 128 + 6 134. 206 பேஸ் 8 = 134 பேஸ் 10. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து டெசிமல்லேருந்து பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆக்டல்லேருந்து டெசிமலுக்கும் பைனரியிலேருந்து டெசிமலுக்கும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமலில் இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறதும் அதே ரூல் தான். என்ன பண்ணணும்னா 86 வந்து ஃபர்ஸ்ட் நார்மலாக எழுதிடணும். எழுதிட்டு 6 × 16 power 0, 8 × 16 power 1. இதை மல்டிபிள் பண்ணிட்டு வர ஆன்சரை ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 134 பேஸ் 10 கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எவர்கிரீன் ECE சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.